அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில குரு பகவான் நன்மை செய்வாரா, சுக்கிர பகவான் நன்மை செய்வாரா, இருவரில் யார் நன்மையை செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி அதிகமா வருது. ஏன்னா இருவரையுமே நம்ம சுபர்களாக வரையறுக்கிறோம். குரு பகவானும் 100% சுபர், சுக்கிர பகவானும் 100% சுபர். குருவை தேவ குருவாக வரையறுக்கிறோம், சுக்கிரனை அசுப குருவாக வரையறுக்கிறோம். ஆக்சுவலா இருவருமே முழுவதுமாக வலு பொருந்திய 100% நன்மை செய்யக்கூடிய யோகராக வரையறுக்கிறோம். இந்த வகையில பூமிக்கு உள்வட்ட பாதையில சுக்கிரனும் வெளிவட்ட பாதையில குரு பகவானும் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு கிரகத்திலுமே ஒரு பண்புகள் ஒத்தது. இரண்டு கிரகமும் நன்மை செய்யக்கூடிய யோகாதிபதிகள் அப்படின்னு வரையறுக்கப்படுது. இந்த வகையில காரகங்கள்னு எடுத்துக்கும் பொழுது குரு பகவான் குழந்தை மற்றும் தனக்காரகராக வரையறுக்கப்படுகிறார். ஒரு ஜாதகத்துல குழந்தையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில வந்துடுறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கலஸ்தரக்காரகராகவும் சிற்றின்பக்காரகர், அதாவது சுகபோக வாழ்க்கைக்காரகராக வந்துருக்கிறார். திருமணம் மற்றும் லக்ஸரியஸ் வாழ்க்கையை கொடுக்கிறது சுக்கிரனா வந்துடுறார். அந்த திருமணம் லக்ஸரியஸ் வாழ்க்கை கொடுக்கிறது சுக்கிரன். அந்த ரெண்டுக்கு காரகத்துக்கு ஈக்காரல் பண்ற மாதிரி குழந்தையையும் தனத்தையும் குரு வச்சிருக்கிறார். ரெண்டு விஷயமே மனிதனுக்கு தேவை, இரண்டுமே கண்டிப்பா மனுஷனுக்கு தேவை. வெறும் குழந்தையும் பணம் மட்டும் இருந்தா போதாது, வாழ்க்கையில மகிழ்ச்சி வேண்டும். அப்ப சுக்கிரனும் வேண்டும். வெறும் மகிழ்ச்சியும் திருமண வாழ்க்கை இருந்தா மட்டும் பத்தாது, வாழ்க்கையில பொருளாதாரம் வேண்டும், குழந்தை செல்வம் வேண்டும். ரெண்டுமே வேண்டும். ரெண்டுமே இன்டர் கனெக்டர், ரெண்டுமே தேவைப்படக்கூடிய ஒரு காரகமாக அமைந்து விடுகிறது. இந்த ரெண்டு காரகங்கள்ல யார் சிறந்த காரகர்? குரு நல்லவரா அல்லது சுக்கிரன் நன்மை செய்கிறாரா? இந்த வகையில பொதுவாக லக்ன யோகர் லக்ன அபயோகர் அந்த டாபிக்கே இப்ப வேண்டாம். பொதுவான ஒரு அமைவுகள்ல குரு அதிக நன்மையா சுக்கிரன் அதிக நன்மையா அதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வகையில குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதகங்களிலுமே தனிப்பட்ட முறையிலே வலுப்பெறக்கூடாது. தனித்து வலுத்த குரு பகவான் கண்டிப்பாக கெடுதலையே செய்கிறார். தனித்து வலுத்த குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு உச்சம் பெற்ற நிலையில தனித்து இருக்கிறார் அல்லது ஆட்சி பெற்ற நிலையிலே தனித்த நிலையிலே இருக்கிறார்னா உங்களை ரொம்ப நல்ல மனிதனா மாத்துவார். அதீத ஒளி ஆபத்தானது. மனித வாழ்க்கையே இல்லாத நிலை பற்றற்ற பொது வாழ்க்கை நிலையை கொடுப்பார், ஆன்மீக சிந்தனையை கொடுப்பார், ஆன்மீக எண்ண ஓட்டங்களை கொடுப்பார். இந்த பூமியில் அத்தனையுமே இறைவனால் ஏற்பட்டது, இறைவன் சிந்தனை என்று இறை வழிபாடு இறைவன் சார்ந்த எண்ண ஓட்டங்களை ஜாதகருக்கு அதிகரித்து கொடுத்துருவார். அந்த ஆதிபத்தியம் ஜாதகருக்கு பயனற்ற நிலையில் இல்வாழ்க்கை பயன் இல்லாம போயிடும். ஜாதகருக்கு வெறும் பொது சிந்தனைகள் தான் இருக்கும், தர்ம சிந்தனைகள் தான் அதிகமா இருக்கும், எல்லோருக்கும் போதனை செய்யக்கூடிய சிந்தனைகள் தான் அதிகமா இருக்கும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். தன்னிடம் எது பறிபோனாலும் பிறருக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும்ன்ற எண்ணம் மட்டும்தான் ஜாதகத்தில் இருக்கும். குரு தனித்து வலுக்கும் பொழுது அதுபோல சுக்கிரன் தனித்து வலுக்கிறார். யார் எங்கு போனால் என்ற எப்படி போனால் என்ன, எனக்கு என் மகிழ்ச்சி முக்கியம், என் இன்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லி மிகவும் மகிழ்ச்சிகரமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். பிறரை சற்றும் சிந்திக்காமல் அதிக வலு பொருந்திய சுக்கிரன். எந்த கிரகத்தோட தொடர்பும் இல்ல, சுக்கிரன் மட்டும் தனித்து வலுத்திருக்கிறார் ஜாதகத்துல. ஜாதகம் ரொம்ப சிற்றின்ப பிரியரா இருப்பார். எது எங்க போனாலும் சரி தன் மகிழ்ச்சியை ஒரு பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டார். அதுபோல குரு வலுத்தவர் இறை நம்பிக்கை இறை சிந்தனை என்று அதுவும் ஒரு பற்றற்ற நிலை, இல்வாழ்க்கையில் பற்றற்ற நிலையை கொடுக்கும். இங்கும் இல்வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு கொடுக்காது. சுக்கிரனும் அதிக வலு வருவது தனித்து ஆபத்து, குரு தனித்து வலுவருவது ஆபத்து. அப்ப ரெண்டு பேர்ல யாரால் நன்மைனா இருவரும் தனித்து வலுவருவது ஆபத்தான விஷயங்கள் தான். பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கை பயனற்றது. குடும்பத்தை பத்தி சிந்திக்காம எப்பொழுதுமே பார்ட்டி, சந்தோஷம், மகிழ்ச்சி, எலிசை, நாடகங்கள், கேளிக்கைகள் இருந்தா வாழ்க்கை கண்டிப்பாக இல்வாழ்க்கைக்கு பயனல்ல. அதுபோல் எப்பொழுதுமே தெய்வ சிந்தனை, தெய்வ பின்னணி, அதுபோல ஒரு சந்நியாசம் இது போன்ற நிலையில இருந்தாலும் இல்வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை. ரெண்டு கருத்துக்களுமே இல்வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த இரண்டு கிரகங்களும் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டாம். நேரடியாக தொடர்பு கொண்டா ரொம்ப மனிதனை ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஏன்னா சிற்றின்பத்திலும் முழுசா திளைக்க முடியாது, பேரின்பத்திலும் முழுசா திளைக்க முடியாது. ஆனால் இதுல ஒரு காரகம் இருக்கிறது. எந்த ஜாதகங்களிலே குருவோ சுக்கிரனோ இருள் கிரக தொடர்பு, எப்படி இருள் கிரகம் தொடர்புனோ சுக்கிர சனி காம்பினேஷன் நல்ல பலனை கொடுக்குது, குரு செவ்வாய் காம்பினேஷன் நல்ல பலனை கொடுக்கிறது, குரு சூரிய காம்பினேஷன் நல்ல பலனை கொடுக்கிறது, சுக்கிர புதன் காம்பினேஷன் நல்ல பலனை கொடுக்குது. அந்த ஒளியை சுக்கிரனுடைய முழு ஒளியும் சரி, குருவுடைய முழு ஒளியும் சரி குறைபடணும். குறைபற்றால் மட்டும்தான் இருவருமே நன்மை செய்வார்கள். அப்போ ஒருவருக்கொருவர் மிகவும் நன்மையானவர்கள் தான். ரெண்டு கிரகமே நன்மையான கிரகங்கள் தான். ஆனால் இரண்டு கிரகம் தனித்து வலுத்தால் இரண்டு கிரகமே பயனற்ற கிரகம், இல்வாழ்க்கைக்கு பயனற்ற கிரகம். இல்வாழ்க்கைனா குடும்ப வாழ்க்கையோடு வாழ்வதுதான் இந்த யுகத்தில் நல்ல ஒழுக்கமான ஒரு நிலைன்னு ஜோதிடம் வரையறுக்கிறது. தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக, தான் தன்னை சார்ந்தவரை மகிழ்ச்சியாகவும், தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வதையும் தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இந்த ஜோதிடம் இந்த யுகத்தில் வரையறுக்கிறது. அதன் அடிப்படையில குரு தனித்து வலுத்தாலும் ஆபத்து, சுக்கிரன் தனித்து வலுத்தாலும் ஆபத்து. இருவருமே தனிப்பட்ட முறையில் வலுக்காமல் பிற கிரகங்களோட இணைவு தொடர்பு பெற்று வலுக்கிறது தான்
யோகத்தை செய்யும். அப்படிதான் இருவருமே நன்மையை செய்கிறார்கள். இல்லை என்றால் பற்றற்ற சன்னியாசியாக மாற்றி விடுகிறார். பற்றற்ற சிற்றின்பவாதியாக எப்பொழுதுமே கேளிக்கை விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய நபராக ஜாதகரை மாற்றி விடுகிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் வலுத்தவர் யாரெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில அவர் உடல் இருப்பவர் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற வார்த்தை வரும். எதை பற்றியுமே சிந்திக்காமல் தன்னை முதலில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதுபோல குருபகான் அதிகம் வலுத்தவரும் எல்லாம் இறைவனால் ஆகப்பட்டது, இறைவன் கையில் அனைத்தும் உள்ளது, இறைவனே அத்தனையும் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற சிந்தனையோடு பூஜை புரஸ்காரங்கள், இறை வழிபாடு, தேவ சிந்தனை இது போன்று தன் வாழ்க்கையை சன்னியாச வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வார். இங்கு தன் வாழ்க்கையை ஒரு கேளிக்கை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வார். இரண்டும் தனித்து வெளுத்தால் நன்மை அல்ல, இருவருக்குமே நன்மை அல்ல. 100% சுபர்களான இருவருமே தனித்து வெளுப்பது நன்மை அல்ல. கிரக தொடர்போடு வலுக்கும் பொழுதுதான் இல்வாழ்க்கையில் பயனுள்ளதா இருக்கும். அப்ப குரு நன்மையா சுக்கிர நன்மையானா வலுத்த இருவருமே நன்மை அல்ல, தனித்து இனங்களோ இணைப்படும் போது இருவருமே நல்ல பண்போடு வேலை செய்கிறார்கள். ஏன்னா தான் மட்டும் இல்லாம தன் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய பண்பை கொடுக்கும் அப்படின்றதுதான் உண்மையும் கூட. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்மை.